ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் எந்த இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்றை புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர், என்ன கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ம புதுசா பண்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனியாக பிரிவை உருவாக்கியது நம்முடைய ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எனக்கு புதுசா பேரு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது புது திட்டமா மாறிடுமா? ஆனால் சரி பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க புதுசா பேர் வைங்க. ஆனா பெண்களை தயவு செய்து இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை செய்யுங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் எந்த இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்றை புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர், என்ன கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ம புதுசா பண்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனியாக பிரிவை உருவாக்கியது நம்முடைய ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எனக்கு புதுசா பேரு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது புது திட்டமா மாறிடுமா? ஆனால் சரி பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க புதுசா பேர் வைங்க. ஆனா பெண்களை தயவு செய்து இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை செய்யுங்க.